தமிழொலி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். கல்வி மறுசீரமைப்புக்கு புதிய பொறிமுறை, ஜனாதிபதி வெளியிட்ட அறிவிப்பு. அசஸ்ம கொடுப்பனவுகளினால் ஏற்பட்டுள்ள பெரும் சிக்கல். மதவாச்சியில் துப்பாக்கிச்சூடு, ஒருவர் உயிரிழப்பு. மர்மமான முறையில் உயிரிழந்த நபர் பல மர்மங்கள் உள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். விவசாயிகளுக்கு அரசாங்கம் வெளியிட்டுள்ள முக்கிய அறிவிப்பு. யாழில் கோர விபத்து, நேருக்கு நேர் மோதிய மோட்டார் சைக்கிள்கள், 3 பேர் படுகாயம். யாழில் ஒளித்து வைக்கப்பட்டிருந்த கைக்குண்டு. கடந்த ஆண்டில் அதிகளவான போதைப் பொருட்கள் மீட்பு. நீண்ட தூர பஸ் சாரதிகளால் ஏற்பட்டுள்ள பாரிய ஆபத்து, பரிசோதனையில் வெளியான. கொழும்பில் இன்று முதல் விசேட போக்குவரத்து கண்காணிப்பு. தொடர்வன விரிவான செய்திகள். கல்வி மறுசீரமைப்புகளை மேற்கொள்ளும் போது பல்கலைக்கழக விரிவுரையாளர்கள் உள்ளிட்ட நிபுணர்களை கொண்ட பொறிமுறை நிறுவப்படும் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். பல்கலைக்கழக ஆசிரியர் சங்க சம்மேளனத்துடன் நேற்று முற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்ற கலந்துரையாடலின் போதே ஜனாதிபதி இதனை குறிப்பிட்டுள்ளார். தற்போதுள்ள சட்ட திட்டங்கள் மற்றும் விதிமுறைகளின்படி தேசிய கல்வி நிர்வாகத்தை அடிப்படையாக கொண்ட கட்டமைப்பின் மூலம் கல்வி மறுசீரமைப்புகளை செயல்படுத்துவதில் எழுந்துள்ள சிக்கல்களை பல்கலைக்கழக விரிவுரையாளர்கள் இங்கு எடுத்து காட்டினர். புதிய கல்வி மறுசீரமைப்புகளுக்கான தேவையை நமது சங்கம் ஏற்றுக்கொள்வதாகவும், நகர்ப்புற பாடசாலைகளில் உள்ள பிள்ளைகளை விட கிராமப்புற பாடசாலைகளில் உள்ள பிள்ளைகளுக்கு புதிய கல்வி மறுசீரமைப்புகள் தேவைப்படுவதாகவும் அவர்கள் சுட்டிக்காட்டினர். கல்வி மறுசீரமைப்புகளில் எழுந்துள்ள பிரச்சனைகளை தீர்க்க ஜனாதிபதி தலைமையிலான அரசு எடுத்த முடிவை பாராட்டுவதாகவும், அதற்காக தமது ஆதரவுகளை வழங்க தயாராக இருப்பதாகவும் பல்கலைக்கழக விரிவுரையாளர்கள் மேலும் தெரிவித்தனர். இதற்கு முன்னர் இடம்பெற்ற கலந்துரையாடலின் தொடர்ச்சியாக பல்கலைக்கழக கட்டமைப்பில் விரிவுரையாளர்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகள் மற்றும் அவற்றுக்கு வழங்கக்கூடிய தீர்வுகள் உள்ளிட்ட பரிந்துரைகளும் ஜனாதிபதியிடம் முன்வைக்கப்பட்டன. பல்கலைக்கழக கட்டமைப்பு மற்றும் கல்வியை பாதுகாக்க அரசு அதிகபட்ச நடவடிக்கைகளை எடுக்கும் என்றும் ஜனாதிபதி உறுதியளித்தார். பல்கலைக்கழக சட்டத்தின் திருத்தம் குறித்தும் இங்கு கலந்துரையாடப்பட்டது. நாட்டில் 1,30,000க்கு மேற்பட்ட மக்களுக்கு அசஸ்ம கொடுப்பனவுகளை வழங்க முடியாமல் சிக்கலான நிலை ஏற்பட்டுள்ளதாக பொருளாதார மேம்பாட்டு துணை அமைச்சர் நிசாந்த ஜேவீர தெரிவித்துள்ளார். அசஸ்ம கொடுப்பனவுகள் தொடர்பில் நாடாளுமன்றத்தில் நேற்று உரையாற்றும் போதே இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். மேல்முறையீடுகள், ஆர்ப்பாட்டங்கள் மற்றும் வங்கிக் கணக்குகளை திறக்க தவறியது போன்ற காரணங்களால் 1,30,000க்கு மேற்பட்ட மக்களுக்கு அசஸ்ம கொடுப்பனவுகளை வழங்க முடியாத சிக்கலான நிலை உள்ளதாகவும் சுட்டிக்காட்டியுள்ளார். இதற்கமைய நலன்புரி வாரியத்திடமிருந்து ஒப்புதல் பெற்ற அனைவருக்கும் சலுகைகள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அசஸ்ம கொடுப்பனவுகளை கோரியவர்களில் தேர்ந்தெடுக்கப்படாத குழு இருப்பதாகவும், அந்த குழு தற்போது தேர்வு செயல்முறைக்குட்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். அனுராதபுரத்தில் மதவாச்சி கரம்பன்குளம் வனப்பகுதியில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டில் விவசாயி ஒருவர் உயிரிழந்துள்ளார். இந்த சம்பவம் நேற்று இரவு இடம்பெற்றுள்ளது. உயிரிழந்தவர் மதவாச்சி துமின்னேகம பகுதியைச் சேர்ந்த 50 வயதுடையவர் என தெரிய வந்துள்ளது. குறித்த விவசாயி துப்பாக்கிச் சூட்டிற்கு உள்ளாகி காயமடைந்த நிலையில் மதவாச்சி வைத்தியசாலையில் அனுமதிக்க சென்றபோது உயிரிழந்துள்ளார். விவசாயி கரம்பன்குளம் வனப்பகுதிக்கு அருகில் மருதாணி பயிரிட்டு வந்த நிலையில் விவசாயியின் நோக்கங்களுக்காக வனப்பகுதியில் நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழந்திருக்கலாம் என இதுவரை நடத்தப்பட்ட விசாரணையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை மதவாச்சி போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். களுத்துறை இத்தியப்பான பகுதியில் தனியாக வசித்து வந்த 53 வயதுடைய நபரொருவர் மர்மமான முறையில் உயிரிழந்துள்ளார். அவரது சடலத்திற்கு அருகில் மரணத்திற்கு பயன்பட வேண்டாம் என்ற தலைப்பிலான சிறிய புத்தகம் மற்றும் வெற்றி விசப்போத்தல் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. உயிரிழந்தவர் விசேஷேன விமல் தசநாயக்க என அடையாளம் காணப்பட்டுள்ளார். இவர் பாதுகாப்பு படையில் பணியாற்றி ஓய்வு பெற்றவராகும்.
இவருக்கு 8 சகோதரர்கள் இருப்பதும் போலீசாரின் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. திருமணமாகாத இவர் நீண்ட காலமாக வீட்டில் தனியாகவே வசித்து வந்துள்ளார். இந்த நிலையில் கடந்த 19ஆம் தேதி 119 அவசர இலக்கத்திற்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் இட்டிப்பான போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி சாணக்க லசந்த தலைமையிலான குழுவினர் சம்பவ இடத்திற்கு சென்று சோதனையிட்டனர். இதன்போது சமையலறை நுழைவாயிலில் அவர் விழுந்த நிலையில் சடலமாக கிடந்துள்ளார். அவரது வலது தோள்பட்டைக்கு கீழே காயங்கள் காணப்பட்டதாகவும் இடது கையை விலங்குகள் கடித்ததற்கான அடையாளங்கள் இருந்ததாகவும் போலீசார் தெரிவித்தனர். உடல் நீல நிறமாக மாறியிருந்ததாக உயர் போலீஸ் அதிகாரி ஒருவர் குறிப்பிட்டுள்ளார். மத்துக்கம மேலதிக நீதவான் புத்திக்க மல்தனிய சம்பவ இடத்துக்கு வருகை தந்து விசாரணைகளை மேற்கொண்டார். சடலம் களுத்துறை நாகொட பொது மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது. எனினும் மரணத்திற்கான காரணம் உடனடியாக தெரியவில்லை. உயிரிழந்தவரின் உடல் உறுப்புகள் மேலதிக பரிசோதனைக்காக அரசு ரசாயன பகுப்பாய்வாளரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். வடமாகாணம் உள்ளிட்ட பகுதிகளில் நெல் விற்க காத்திருக்கும் விவசாயிகளுக்கு அரசாங்கம் முக்கிய அறிவிப்பொன்றை வெளியிட்டுள்ளது. எதிர்வரும் 26ஆம் தேதி முதல் நெல் சந்தைப்படுத்தல் சபையினூடான நெற்கொள்வனவு ஆரம்பிக்கப்படும் என அமைச்சர் கேடி லால்காந்த தெரிவித்துள்ளார். கவத்தொழில் கால்நடை வளங்கள் காணி மற்றும் நீர்ப்பாசன அமைச்சின் அமைச்சர் ஆலோசனை குழு கூட்டம் நாடாளுமன்றத்தில் நடைபெற்ற போதே அமைச்சர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். வன்னி உட்பட வடகிழக்கில் பெரும்போக நெல் அறுவடை இடம்பெற்று வரும் நிலையில் நெல் சந்தைப்படுத்தல் சபையினூடாக நெற்கொள்வனவை விரைந்து ஆரம்பிக்குமாறு வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் முன்வைத்த கோரிக்கைக்கு பதில் வழங்கும் போதே அமைச்சர் கேடி லால்காந்த இதனை குறிப்பிட்டுள்ளார். அமைச்சர் ஆலோசனை குழு கூட்டத்தில் முன்வைக்கப்பட்ட விடயங்கள் தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் ஊடகங்களுக்கு கருத்துரைத்தார். யாழ்ப்பாணம் வடமராட்சி பகுதியில் இடம்பெற்ற மோட்டார் சைக்கிள் விபத்தில் 3 படுகாயமடைந்துள்ளனர். குறித்த விபத்து சம்பவம் யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு குடத்தனை பகுதியில் வியாழக்கிழமை காலை இடம்பெற்றுள்ளது. சம்பவம் தொடர்பில் தெரிய வருகையில் 2 மோட்டார் சைக்கிள்கள் ஒன்றுடன் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளானது. அதில் ஒரு மோட்டார் சைக்கிளை பயணித்த மருதங்கனி பிரதேச செயலக கணக்காளரும் சக உத்தியோகஸ்தரும் மற்ற மோட்டார் சைக்கிளில் ஓட்டியான பிரிதொரு நபருமாக 3 படுகாயமடைந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். இந்நிலையில் படுகாயமடைந்தவர்கள் அங்கிருந்து மீட்கப்பட்டு பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். சம்பவம் தொடர்பில் காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு பகுதியில் பச்சை காடொன்றில் இருந்து கைக்குண்டு மீட்கப்பட்டுள்ளது. ஆலியவளை பகுதியில் உள்ள பச்சை காடொன்றில் கைக்குண்டு காணப்படுவதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்துள்ளது. அந்த ரகசிய தகவலின் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு சென்ற மருதங்கடி போலீசார் அதனை பாதுகாப்பான முறையில் அகற்றியுள்ளனர். இதனால் கைக்குண்டு மீட்கப்பட்டது. அது தொடர்பில் கிளிநொச்சி நீதிமன்றில் அறிக்கை தாக்கல் செய்த பின்னர் நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் மேலதிக நடவடிக்கை எடுக்கப்படும் என போலீசார் தெரிவித்தனர். நாடு முழுவதும் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்புகளில் 2025ஆம் ஆண்டிலேயே அதிகளவான போதைப்பொருள் தொகையை கைப்பற்ற முடிந்துள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளரும் உதவி போலீஸ் அத்தியட்சகருமான FU வுட்லர் தெரிவித்துள்ளார். முழுநாடு ஒன்றாக தேசிய நடவடிக்கையின் முன்னேற்றம் குறித்து இன்று அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நடைபெற்ற விசேட ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். 2024ஆம் ஆண்டில் ஹெரோயின், கஞ்சா, ஐஸ், கசிஸ் மற்றும் கொக்கைன் உள்ளிட்ட 10,871 கிலோகிராம் போதைப் பொருட்கள் போலீசாரால் கைப்பற்றப்பட்டதுடன் இந்த அளவு கடந்த ஆண்டில் 23,692 கிலோகிராம் 307 கிராமமாக அதிகரித்துள்ளதாகவும் இது 2024உடன் ஒப்பிடுகையில் சுமார் 3 மடங்கு அதிகரிப்பெனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். தேசிய மருத்துவ நிறுவனத்தின் நடமாடும் ஆய்வகத்தில் நடத்திய பரிசோதனைகளில் சாரதிகளின் திடுக்கிடும் பல தகவல்கள் வெளிவந்துள்ளன. தேசிய மருத்துவ நிறுவனத்தின் நடமாடும் ஆய்வகத்தில் கொழும்பு போக்குவரத்து அதிகாரிகள் நேற்று நீண்ட தூரம் மற்றும் குறுகிய தூர பஸ் சாரதிகளை பரிசோதனை செய்ததில் 10 பஸ் சாரதிகள் போதைப்பொருள் பாவித்திருந்தமை உறுதி செய்யப்பட்டது. கொழும்பு பாஸ்டியன் மாவட்ட பஸ் தரிப்பிடத்தில் ஆரம்பிக்கப்பட்ட இந்த பரிசோதனை தொடரும் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இதன்போது 59 நீண்ட தூர மற்றும் குறுகிய தூர பஸ் சாரதிகள் நடமாடும் ஆய்வகத்தில் பரிசோதனைக்குட்படுத்தப்பட்டனர்.
மேலும் பரிசோதனையின் பின்னர் 10 பஸ் சாரதிகள் போதைப்பொருள் பாவித்து பஸ்ஸை செலுத்தியுள்ளதாக தெரிய வந்துள்ளது. வெளிமடையில் இருந்து கொழும்புக்கு வந்த பஸ் சாரதி ஐஸ் மற்றும் ஹெரோயின் பயன்படுத்தியதும், அம்பாறையிலிருந்து கொழும்புக்கு வந்த பஸ் சாரதி ஐஸ் பயன்படுத்தியமை மற்றும் 8 சாரதிகள் கஞ்சா பாவித்தமையும் தெரிய வந்துள்ளது. கைது செய்யப்பட்ட சாரதிகள் நகர போக்குவரத்து பிரிவில் முன்னிலைப்படுத்தப்பட்டு மருத்துவ அறிக்கைகள் பெறப்பட்டு பின்னர் நீதிமன்றத்தினால் சாரதி அனுமதி பத்திரங்கள் ரத்து செய்யப்படும் என அதிகாரிகள் குறிப்பிட்டிருந்தனர். இங்கிலாந்து கிரிக்கெட் அணியின் இலங்கை சுற்றுப்பயணத்தை முன்னிட்டு கொழும்பில் இன்று முதல் விசேட போக்குவரத்து கண்காணிப்பு திட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளது. அதற்கமைய இன்றும் எதிர்வரும் 24 மற்றும் 27ஆம் தேதிகளிலும் கொழும்பு ஆர் பிரேமதாச விளையாட்டு அரங்கை அண்மித்த வீதிகளில் இந்த விசேட போக்குவரத்து கண்காணிப்பு திட்டம் அமல்படுத்தப்படும் என இலங்கை காவல்துறை தெரிவித்துள்ளது. அதன்படி பிரதீபா மாவத்தை, சத்தர்ம மாவத்தை, ஜெயந்த வீரசேகர மாவத்தை, கெத்தாராம வீதி, 100 அடி வீதி, போதிராஜ மாவத்தை, வின்சென்ட் பெரேரா மாவத்தை, பிரிட்டோ பாபுப்புள்ளி வீதி ஆகியவற்றில் விசேட போக்குவரத்து கண்காணிப்பு திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளது. எவ்வாறாயினும் குறித்த வீதிகள் மூடப்படவோ அல்லது போக்குவரத்து மட்டுப்படுத்தப்படவோ மாட்டாது எனவும் காவல்துறையினர் குறிப்பிட்டுள்ளனர். அதன்படி நண்பகல் 12 மணி முதல் போட்டி நிறைவடையும் வரை குறித்த பகுதிகளில் விசேட போக்குவரத்து கண்காணிப்பு திட்டம் அமல்படுத்தப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த காலப்பகுதியில் ஏற்படக்கூடிய போக்குவரத்து நெரிசலை குறைத்துக் கொள்வதற்கு மாற்று வீதிகளை பயன்படுத்துமாறு வாகன சாரதிகள் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளனர். இத்துடன் தமிழொலியின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். தமிழொலி ஒரே பார்வையில் இன்றைய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழொலி யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.